வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டியதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, வீட்டில் இருக்க சிலைகளுக்கெல்லாம் நம்ம அபிஷேகம் பண்ணணும். இன்றைக்கி அன்னபூர்ணி தாயாருக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள், பால், திருநீர் இது மாதிரியான முக்கிய அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு, புதுசாக வாங்கிட்டு வந்திருந்த இந்த 2 சாரியில் வந்து இந்த க்ரீன் கலர் நல்லாயிருக்கும் அப்படின்னு பச்சை உடை வந்து அழகாக அம்மனுக்கு வந்து அணிவிச்சாச்சு. இந்த மாதிரி அழகாக அலங்காரம்லாம் பண்ணதுக்கப்புறம் நவதானியங்கள் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க பச்சை அரிசி மேலே வந்து அம்மாவை அமர்த்திட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கிழங்கு 5 ரூபா காயின் மேலே வந்து அமர்த்துறது ரொம்ப நல்லது. அப்புறம் மாலையெல்லாம் அணிவிச்சு அம்மாவுக்கு தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணிவிட்டு மார்கழி 13வது நாளாக பிரம்ம முகூர்த்த பூஜையும் சிறப்பாக முடிச்சுட்டு நிலைவாசல் பூஜையும் பண்ணியாச்சு. ஒரு சிஸ்டர் பிரம்ம முகூர்த்த பூஜை விளக்கு வந்து எத்தனை நாள் ஏற்றலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. 21 நாள் 48 நாள் வந்து ரொம்ப நல்லது ஏற்றுறது. இல்லை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 9 நாள் கூட வந்து ஏற்றலாம். இல்லை உங்களால் ஒரு நாள் ஏற்ற முடிஞ்சால் கூட செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஃபன்லாம் பண்ணியாச்சு. ஸோ டே சூப்பராக ஆரம்பிச்சாச்சு.